அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனம். நான் பிழைக்கிறபடியினால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று இயேசு சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் அழித்து நம்மை நாசப்படுத்துகிற எத்தனையோ காரியங்கள் இந்த பூமியில் உண்டு. வியாதியின் வழியாக, விபத்தின் வழியாக, மனசோர்வின் வழியாக, விரக்தியின் வழியாக, இப்படி எத்தனையோ விதங்களில் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்கு எத்தனையோ விதமான வழிவாசல்களை பிசாசு உண்டாக்கி வைத்திருக்கிறான். ஒரு நிமிடம் ஏமாந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட விழுந்துருவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் தந்திரமாயெல்லாம் பிசாசானவன் வைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு விசுவாசமான வார்த்தை, நான் பிழைத்திருக்கிறபடினால், நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று. அப்போ அவரை ஒன்றான அந்த மெய் தெய்வமாய் நம்மை அவர் பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறார். நாம் அவரை ஒன்றான மெய் தெய்வமாய் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்குண்டான வாசல்களை அவர் வைத்திருக்கிறார். பிழைத்து கொள்ளும்படியான, தப்பி பிழைத்து கொள்ளும்படியான வழிவாசல்களை வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல போனால், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களும், மரணத்துக்கு எதுவான, அழிவுக்கு நேரான எந்த விஷயத்திலும் நாம் தப்பித்து கொள்வதற்கு அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற வாசல்கள் என்னென்னா, அவருடைய வார்த்தையினால் நாம் பிழைப்போமா. அப்போ அவருடைய வார்த்தையில் என்ன இருக்குது? நாம் தப்பித்து கொள்ளக்கூடியதான ஒரு வல்லமை, ஒரு பவர் அந்த வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய நாமம், அவருடைய பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆகவே நம்மை அழிக்க நினைத்த பிசாசுனுடைய எல்லா விதமான வாசல்களையும் அழிக்கத்தக்கதான சக்தி நிறைந்த ஒரு வார்த்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறபடினால் அந்த வார்த்தையினால் நாம் பிழைத்து கொள்ள முடியும். அதே போல் எந்த பக்கத்திலிருந்து நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்தாலும் தப்பித்து கொள்ளக்கூடியதான ஒரு வாசலை என் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று அவர் பேரில் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் நம்மை வாழ வைக்கும். ஆகவே நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று பார்ப்பதை விட, நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடியதான வழிகள் இருக்கிறதே என்று அந்த வழிகளை பார்ப்போம். அந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைப்போம். நிஜமாகவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் பிழைத்து கொள்வோம். எந்த குறிப்பிட்ட விஷயம் நமக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து நீ செத்துப்போ என்று உள்மனசே சொல்லுகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை நம்மை அழித்துவிட மேலோங்கி நிற்கிறதா, அந்த பிரச்சனையில் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. எந்த பிரச்சனை உங்களை நெருக்கடிக்குள்ளாக நடத்துதா, அந்த பிரச்சனையில் நீங்கள் விடுவிக்கப்பட்டுருவீங்க. ஏனென்றால் அவர் மேலே நீங்கள் வைக்கிற அந்த நம்பிக்கை, அவர் நிச்சயமாக என்னை காப்பாற்றுவார் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் எதிரியினுடைய எந்த அம்பும் உங்களுக்கு எதிராக வந்து பாய்ந்து உங்களை அழிக்க முடியாது. நம்புங்கள், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடினால் நாமும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பிழைத்திருப்போம். நாம் வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம். நாம் அழிந்து போகணுங்கிறது பிசாசுனுடைய திட்டம். நம்ம வாழ்ந்து சுகமாக இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறபடினால் அவர் விருப்பம் உங்கள் வாழ்விலே, நம் வாழ்விலே நடக்கும். தைரியமாக இருங்கள். அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க, நீங்கள் பிழைச்சிக்குவீங்க. உங்களுக்கு ஒரு சேதமுமே வரவே வராது. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிழைத்திருக்கிறபடினால் நாங்களும் பிழைத்திருப்போம். எங்களுக்கு எதிராக எத்தனை பிசாசு, எத்தனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் முற்றிலும் அவன் தோற்கடிக்கப்பட்டான். நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்வர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தையின்படி நாங்கள் வெற்றி பெற்று உங்கள் நாமத்தை நாங்கள் மையப்படுத்துவோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரும் எந்தெந்த பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அதில் இருந்து விடுவிக்கப்பட்டு
பிழைத்திருப்பார்களாக, வெற்றி அடைவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.